ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும்போது, எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும், டாக்குமெண்ட்ரீஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அதாவது உண்மைக்கு அருகாமையில் இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த. ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்லை, உண்மையிலே பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ணது தான் இது ஒரு பாயிண்டில். தேங்க்யூ சார். சார் அறிவுடன் சார், பேய் பிசாசுனாலே இங்கே பொதுவாக நிசப்தமான ஏரியாவில் தான் அதிகம் சுழண்டடிக்கும். நீங்கள் சத்தம் பேர் வச்சுருக்கீங்களே, தமன் இருக்கிறதுனால வச்சுட்டீங்களோ? இல்லை இல்லை, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சப்தம் அப்படின்போது ஏன்னா ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, நமக்கு ஒரு பயம் வருது இல்லை. திடீர்னு வந்து யாராவது நீங்கள் தனி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கதவு படான்னு எதுவுமே இல்லாமல் ஒரு சாத்தும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம்தான் இந்த படத்தில் வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்டில். ஹீரோ சார், ஆதி சார், சார் நீங்கள் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார், நிக்கி கல்ராணி. ஓகே, இந்த படத்தோட பேக்ரவுண்டில் எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. நீங்கள் பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்தில் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் பேசல. ஏன், என்னாச்சு? ஹீரோயின் உங்களுக்கு ஹீரோயின் யாரோ புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயினோட மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்டில். ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில். அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்டில். அதான் சார். ஆதி சார், சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ங்கிற பேய் படத்தில் நடிச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னேன்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய்ல நம்பிக்கை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். டேரக்டர் சார், படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது. இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி மக்கள் ரீச் ஆகிற மாதிரி இல்லையே. எழுத்து இல்லை, என்னென்னா இப்போது அந்த ஒரு கேள்வியாக வருது இல்லை ஒரு பாயிண்டில். ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு படம் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த, அந்த விஷயத்தை வந்து அழகாக வந்து சப்தம், இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க, சப்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லேயே வந்து சூப்பராக பண்ணிடுங்க. ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இல்லை, அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு. அப்போ தான் ஸ்பாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம். நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்டில். அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்டில். சார், சார் படத்தில் வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்குது? படத்தில் வவ்வால் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்டில். அதாவது சப்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வவ்வாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில். அது கண்டிப்பாக சும்மா ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு பேய் படம்னா உடனே வவ்வால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பேய் படம்னா வந்து வவ்வால், இடி, மின்னல், அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம். ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அது அப்படிலாம் இல்லாமல் இந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில். சார், ஈரம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்கள். இப்போ இதில் வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்களா? அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன். கதை உங்களுக்கு டெய்லரில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பேய் கதை, இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம் செலக்ட் பண்ணது காரணம் தான். எப்படின்னா வந்து எல்லா டேரக்டருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வச்சுட்டே போவோம்.
இப்போ ஈரம் வந்து தண்ணீரில் ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு கொடுத்தீங்க, ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு பேய் படம்னு கொடுக்கும்போது ஒரு சவுண்டு பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்காக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். கதை February 28 சார். சார் ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து மக்கள் மனசில் ஈரமாக நல்லா வந்துச்சு உங்களுக்கு கூட்டம்லாம். சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியரில் வெற்றி சப்தமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டைரக்டர் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க. எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% வைக்க முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்கிறதில்ல, படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, இந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார். அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும், ஓம் கண்மணி அந்த மாதிரிலாம். ஸோ அதேமாரி உங்கள் ஈரம் படத்துலையும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க, இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க. லைட்டிங் எவ்வளோ முக்கியம்? லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்ட்டு. அப்போ வந்து மனோஜ் சொன்னாப்புல உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேஸில் வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும், ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா, ஒரு நல்ல இயக்குனருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்டில். அப்படி ரெண்டும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும். அந்த நாலேஜ் வந்து 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவை. படத்துடைய நிறைய இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோடய சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணோன்னா, எப்போவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூவும் ஒரு சவுண்டோட வேல்யூவும் எப்போ தெரியும்னா, ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்டில். ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும், அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும்.